கண்களை மூடி செபிப்போம். எங்களை நேசிக்கிறதான அன்பான எங்கள் பிதாவே, அப்பா, பாடல் ஆராதனை ஆசீர்வதியும் பொறுப்பிடும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நம்ம பாட போகிற பாடல் நித்தியமாய் உன் பேர் நிலைத்திருக்கும். எல்லோருக்கும் தெரிந்த பாடல். கருத்தை உணர்ந்து கரங்களை கட்டி நாம் முழு உள்ளத்தோடு பாடி தேவ நாமத்தை மேம்படுத்துவோம். ஹல்லேலூயா. Thank you Lord. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நித்தியமா உன் பேர் நிலைத்திருக்கும். தலைமுறைக்கும் உன் மகிமை பேசப்படும். நித்தியமா உன் பேர் நிலைத்திருக்கும். தலைமுறைக்கும் உன் மகிமை பேசப்படும். நித்தியமே என் சத்தியமே, நிரந்தரம் நீதானையா. நித்தியமே என் சத்தியமே, நிரந்தரம் நீதானையா. நித்தியமும் உன் பேர் நிலைத்திருக்கும். தலைமுறைக்கும் உன் மகிமை பேசப்படும். யாக்கோபை உமக்கென்று தெரிந்தெடுத்தீரே, இஸ்ரவேலை பிரித்தெடுத்து துதிக்க செய்தீரே. யாக்கோபை உமக்கென்று பிரித்தெடுத்தீரே, இஸ்ரவேலை பிரித்தெடுத்து துதிக்க செய்தீரே. வல்லவர் நீதானே, நல்லவர் நீதானே. வல்லவர் நீதானே, நல்லவர் நீதானே. நான் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே. நான் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே. நித்தியமா உன் பேர் நிலைத்திருக்கும். தலைமுறைக்கும் உன் மகிமை பேசப்படும். நித்தியமா உன் பேர் நிலைத்திருக்கும். தலைமுறைக்கும் உன் மகிமை பேசப்படும். வானத்திலும் பூமியிலும் உன் விருப்பம் செய்கின்றீர். மேகங்கள் எழ செய்து மழையை பொழிகின்றீர். வானத்திலும் பூமியிலும் உன் விருப்பம் செய்கின்றீர். மேகங்கள் எழச் செய்து மழையை பொழிகின்றீர். பெரியவர் நீதானே, என் பிரியமும் நீதானே. பெரியவர் நீதானே, என் பிரியமும் நீதானே. நான் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே. நான் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே. நித்தியமா உன் பேர் நிலைத்திருக்கும். தலைமுறைக்கும் உன் மகிமை பேசப்படும். நித்தியமா உன் பேர் நிலைத்திருக்கும். தலைமுறைக்கும் உன் மகிமை பேசப்படும். வார்த்தையினால் வானங்கள் தோன்ற செய்தீரே, உன் சுவாசத்தினால் விண்மீன்கள் மிளிர செய்தீரே. வார்த்தையினால் வானங்கள் தோன்ற செய்தீரே, உன் சுவாசத்தினால் விண்மீன்கள் மிளிர செய்தீரே. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. நான் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே. நான் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே. நித்தியமா உன் பேர் நிலைத்திருக்கும். தலைமுறைக்கும் உன் மகிமை பேசப்படும். நித்தியமா உன் பேர் நிலைத்திருக்கும். தலைமுறைக்கும் உன் மகிமை பேசப்படும். வருடத்தை நன்மை நான் முடிச்சூட்டுகிறேன். பாதையெல்லாம் நெய்யாக பொழிய செய்கின்றேன். வருடத்தை நன்மை நான் முடிச்சூட்டுகிறேன். பாதையெல்லாம் நெய்யாக பொழிய செய்கின்றேன்.
காண்பவர் நீதானே, காப்பவர் நீதானே, காண்பவர் நீதானே, தினம் காப்பவர் நீதானே, நான் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே, நான் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே, நித்திய நித்தியமா உன் பேர் நினைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் உன் மகிமை பேசப்படும், நித்திய நித்தியமாய் உம் பெயர் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் உன் மகிமை பேசப்படும், மண்ணுலகை விசாரித்து மகிழ செய்கின்றீர், தானியங்கள் விளைய செய்ய தண்ணீர் பாய்ச்சுகிறீர், மண்ணுலகை விசாரித்து மகிழ செய்கின்றீர், தானியங்கள் விளைய செய்ய தண்ணீர் பாய்ச்சுகிறீர், மீட்பர் நீதானே, என் மீட்பர் நீதானே, மீட்பர் நீதானே, என் மீட்பர் நீதானே, நான் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே, நான் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே, நான் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே, நித்திய நித்தியமா உன் பேர் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் உன் மகிமை பேசப்படும், நித்திய நித்தியமா உன் பேர் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் உன் மகிமை பேசப்படும். கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிறதான அன்பான எங்கள் பிதாவே, உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினால நாங்கள் உங்களுடைய வருகிறோம். இந்த நாளிலே பாடல் வாயிலாக தேவன் எங்களோடு இடைப்பட்டு உங்களுடைய வார்த்தையின் வாயிலாக எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். 85ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். இன்றைக்கு நாம் சந்ததியின் ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறோம். தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார், அந்த சராசரங்களை படைத்தார். அந்த சராசரங்களை படைத்து ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை ஆதாமின் ஏவாளையும் படைத்து ஆதாம் ஏவாளிடத்திலே அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். வானத்தையும் பூமியும் படைத்தார், அந்த சராசரங்களை படைத்தார், ஆதாம் ஏவாளை படைத்தார். படைக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதத்தையும், தேசத்தின் முழுமையான ஆசீர்வாதத்தை தேவன் ஆதாமிடத்திலும் ஏவாளிடத்திலும் கொடுத்தார். கொடுத்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி அவர்களை தேவன் ஆசீர்வதித்தார். இப்பொழுது தேசத்தின் முழு ஆசீர்வாதமும் ஆதாமின் மேலும் ஏவாளின் மேலும் தான் இருக்கிறது. அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் வஞ்சிக்கப்பட்டு அவர்கள் தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். வலுசர்பத்தின் மூலமாய் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள். வலுசர்பம் அவர்களை ஏமாற்றினது. அவர்கள் கண்களின் இச்சையினாலும் மாமிசத்தின் எண்ணங்களினாலும் ஜீவனத்தின் பெருமையினாலும் அவர்கள் கீழ்ப்படியாமையினால் அவர்கள் ஆசீர்வாதத்தை அவர்கள் இழந்து போனார்கள். பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி சந்ததியின் ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்துட்டாரு. ஆனா அவர்கள் இழந்து போய்விட்டார்கள். அதற்கு பிறகு தேவன் நோவாவை தெரிந்து கொள்கிறார். நோவாவை தேவன் ஆசீர்வதித்து நோவாவுடைய குடும்பத்தின் மேல் சந்ததியின் ஆசீர்வாதத்தை வைக்கிறார். நோவாவுக்கு பிறகு வருகிற ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். ஆபிரகாமை தெரிந்து கொண்டு ஆபிரகாமை ஆண்டவர் பார்த்து, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நான் உன்னை பெருகவே பெருக செய்வேன் என்று சொல்லி உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் தாமே அவனை ஆசீர்வதிக்கிறார். அதே ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஈசாக்கின் மேல் வைக்கிறார்.
ஈசாக்கின் மேல் இருக்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் யாக்கோபின் மேல் வைக்கிறார். யாக்கோப்பை தேவன் ஆசீர்வதித்து அவர்களில் இருந்து ஆண்டவர் 12 கோத்திரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்து, ஆபிரகாமின் மகனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்து, ஈசாக்கின் மகனாகிய யாக்கோப்பை ஆசீர்வதித்து, யாக்கோப்பின் சந்ததியாகிய 12 கோத்திரத்தின் மேல அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் மேல் வைக்கிறார். இப்பொழுது அவர்கள் சந்ததியின் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிறார்கள். எகிப்து தேசத்துல இப்போது அவர்கள் பாடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். பாடுபட்டு கொண்டு இருக்கிற அடிமைத்தனத்தில் இருக்கிற அவர்களுடைய பெருமூச்சையும் அவர்களுடைய கூக்குரலையும் தேவன் கேட்டார். தேவன் ஆபிரகாமிட்ட சொன்னார், நான் உன்னை வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலைப் போல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அதே போல ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்தை ஈசாக்கு மேல வைப்பேன் என்று சொல்லி ஈசாக்கையும் அப்படியாய் தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்கை ஆசீர்வதித்து ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் யாக்கோப்பின் மேல வைக்கிறார். இப்போது யாக்கோப்பும் என்ன பண்ணுகிறாரு? அவனுடைய 12 பிள்ளைகளை கூப்பிட்டு அவர் தாமே ஆசீர்வதிக்கிறார். அவருடைய சந்ததியில வந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்து ஆண்டவர் தாமே யாக்கோப்பின் மூலமா எல்லோருமே ஆசீர்வதிக்கிறார். இப்போது அவர்கள் சந்ததியின் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிறார்கள். எகிப்து தேசத்தில் இப்பொழுது காணப்படுகிறார்கள். எகிப்து தேசத்துல அடிமதன வீடாகிய எகிப்தில அவர்கள் பாடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவருடைய பாடை தேவன் பார்த்தார். அவருடைய கூக்குரலை தேவன் கேட்டார். அவருடைய பெருமூச்சையை தேவன் கேட்டார். கேட்டு தேவன் தாமே இப்போது ஊழியக்காரனாகிய மோசேயை தெரிந்து கொண்டு அவனை எகிப்துக்கு அனுப்புகிறார். எகிப்துக்கு அனுப்பி இப்போது எகிப்தில போய் மோசே அவர்களை பார்த்து ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல, ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல, யாக்கோப்பை ஆசீர்வதித்தது போல அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு ஆண்டவர் தாமே கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் என்று அவன் சொல்லுகிறான். இப்பொழுது எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட யோசேப்பு போன காலம் முதல் இப்போது மோசே கொண்டு வருகிற அந்த காலம் வரைக்கும் 430 வருஷம் அவர்கள் அங்கே அடிமைப்பட்டு காணப்பட்டார்கள். 430 வருஷம் அவர்கள் அடிமைப்பட்டு காணப்படுகிறார்கள். இப்போது தேவன் என்ன பண்ணுகிறாரு? சந்ததியின் ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுக்கணும் என்று சொல்லி அவர்களை கர்த்தர் ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அவர் நடத்தி வருகிறார். ஆனா நம்ம மறந்துவிடக் கூடாது, சந்ததியின் ஆசீர்வாதம் அவர்கள் மேல் இருக்கிறது. 430 வருஷத்துக்கு பிறகு அவர் கொண்டு வருகிறார். ஆண்டவர் மோசேயை கொண்டு, வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் மோசேயை கொண்டு ஆண்டவர் கொண்டு வருகிறார். எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் 11 நாள்ல வந்து விடலாம். கிட்டத்தட்ட 40 வருஷம் அவர்கள் வனாந்தரத்திலே காணப்பட்டார்கள். வனாந்தரத்திலே ஆண்டவர் நடக்க விடுகிறார். 40 வருஷம் வனாந்தரத்திலே அவர்கள் நடக்கிறார்கள். அவர்கள் 40 வருஷம் வனாந்தரத்திலே காணப்பட்டது காரணம் என்ன? வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் 11 நாள் இல்ல 14 நாள். கொஞ்சம் பொறுமையா நடந்தா 21 நாள் அதற்குள்ளவே கானான் தேசத்துக்கு வந்துடலாமா? மோசேயின் மூலமா தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம்? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வருகிறார் என்று சொல்லி அருமையா ஆண்டவர் தாமே மோசேயின் மூலமா அவர்களை விடுவித்து கொண்டு வராரு. ஆனா அவர்கள் முறுமுறுப்புள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாய் காணப்படுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் கீழ்ப்படியாமை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். முறுமுறுப்பு, கீழ்ப்படியாமை மற்றும் வணங்கா கழுத்து உள்ள ஜனங்கள். அவர்களுடைய முறுமுறுப்பினாலும் அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலும் வணங்கா கழுத்து உள்ள ஜனங்களா இருந்ததுனால வனாந்தரத்திலே அவர்கள் 40 வருஷம் அப்படியே சுத்தி கொண்டே இருக்கிறார்கள், நடந்து கொண்டே இருக்கிறார்கள். காரணம் என்ன?
பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் தம்மை மோசையின் மூலமா நடத்திட்டு வராரு. ஆனால் அவர்கள் அதற்கு உகந்தவர்களாய் காணப்பட முடியவில்லை. அதற்கு அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க அவர்களுக்கு ஒரு உகந்த குணம் இல்லாமல் இருந்தது. தேவனுக்கு பிரியமான குணம் இல்லாமல் இருந்தது. அதனால அவர்கள் அங்கேயே சுற்றி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் தாமே அருமையாக ஒரு காரியத்தை செய்கிறார். அருமையான ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன நடந்தது என்று சொன்னால், 40 வருஷமா வனாந்தரத்திலேயே சுத்தி கொண்டு இருக்கிறார்கள். கானான் தேசத்துக்கு வரவே முடியவில்லை. வாக்குத்தத்தம் பெற்றவர்கள் எல்லாரும், வாக்குத்தத்தம் பெற்ற முற்பிதாக்கள் கானான் தேசத்தை அனுபவிக்க முடியவில்லை. வாக்குத்தத்தம் பெற்ற முற்பிதாக்கள் அவர்கள் கானான் தேசத்தை சுதந்தரிக்க முடியவில்லை. காலேப்பும் யோசுவா மட்டும்தான் வாக்குத்தத்தம் பெற்றதின் பிரகாரம் வாக்குத்தத்த ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்ததனால அவர்கள் கானான் தேசத்தை பார்த்தார்கள். மற்ற ஜனங்கள் எல்லாம் அவருடைய பிள்ளைகள், பிதாக்களுடைய பிள்ளைகள் தான் கானான் தேசத்தை பார்க்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் தாமே கருத்துள்ளவராய் இருந்தார். அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதமாகிய கானான் தேசத்தை கொடுக்கணும் என்று சொல்லி அவர் தாமே கருசனை உள்ளவராய் இருந்தார். அப்படி கருசனை உள்ளவராய் இருந்ததனால ஆண்டவர் தாமே கானான் தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். முற்பிதாக்களுடைய பிள்ளைகளையும் யோசுவாவையும் காலேப்பையும் ஆண்டவர் கொண்டு வந்து சேர்க்கிறார். வசனம் அப்படித்தானே சொல்கிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். கொண்டு வந்து சேர்த்து அதுல விசேஷமா ஆண்டவர் தாமே யூதா கோத்திரத்தை தெரிந்து கொள்கிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஈசாக்கின் ஆசீர்வாதம், யாக்கோபின் ஆசீர்வாதம், அந்த யாக்கோபுடைய சந்ததியாக 12 கோத்திரத்துல யூதா கோத்திரத்தை விசேஷமாய் தெரிந்து கொள்கிறார். காலம் உருண்டு ஓடுகிறது, நாட்கள் கடந்து போகிறது. ஆண்டவர் தாமே யூதா கோத்திரத்துல ஒரு தாவீதை தெரிந்து கொள்கிறார். தாவீதை தெரிந்து கொண்டு இப்போது தாவீதை ஆசீர்வதித்து தாவீதின் சந்ததியில கிறிஸ்துவாகிய இயேசுவை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். தாவீதை தெரிந்து கொண்டு தாவீதின் வேருமாகிய யூதா குலத்தின் சிங்கமாகி கிறிஸ்து இயேசுவை தாவீதுடைய சந்ததியில ஆண்டவர் தெரிந்து கொண்டு இப்போது இயேசு கிறிஸ்துவின் மூலமா இந்த சந்ததியின் ஆசீர்வாதம் நமக்கு மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்படியாக ஆண்டவர் தாமே இன்றைக்கு உதவி செய்திருக்கிறார். இதுதான் சந்ததியின் ஆசீர்வாதம். ஆதாம் இழந்து போனதை, அந்த ஆசீர்வாதத்தை தாவீதின் வேருமாகிய தாவீதின் சந்ததியில் வந்த யூதா குலத்தின் சிங்கமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த சந்ததியின் ஆசீர்வாதம் அவருடைய தலைமேல் வந்து நிற்கத்தக்கதாக, அந்த சந்ததியில வந்து அந்த ஆசீர்வாதத்துக்கு அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அது சொந்தமாகத்தக்கதாக ஆண்டவர் இயேசுவின் மூலமா, இப்ப நான் இயேசுவை விசுவாசிக்கிறதுனால, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிறதுனால இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு இதை உங்கள் இருதயத்தில் வைத்து இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை நாங்கள் அனுபவிக்கத்தக்கதாக, நாம் அனுபவிக்கத்தக்கதாக தேவன் இன்னைக்கு உதவி செய்திருக்கிறார். அந்த சந்ததியின் ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் முறுமுறுப்பு நமக்குள்ள இருக்கக்கூடாது, கீழ்ப்படியாம இருக்கக்கூடாது, வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருக்கக்கூடாது. அவர்கள் கீழ்ப்படியாமை போனார்கள், முறுமுறுத்தார்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருந்தார்கள். அப்படி இருந்ததினால வனாந்தரத்துல 40 வருஷம் அவர்கள் சுற்றி கொண்டே இருந்தார்கள். கானான் தேசத்தை அடைய முடியாமல் போய்விட்டது. அவருடைய சந்ததியாகிய அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கானான் தேசத்தை கொடுத்தார். வாக்குத்தத்தம் பெற்றவர்களாகிய காலேப்பும் யோசுவாக்கும் கானான் தேசத்தை கொடுத்தார். அந்த வார்த்தை விசுவாசிக்கிற நமக்கு இன்றைக்கு தாமே கானானுக்கு ஒப்பனை ஆகிய பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை கிறிஸ்து இயேசுவின் மூலமா ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நிரந்தரமா நமக்கு கொடுத்திருக்கிறார்.
அந்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் நமக்கு சொந்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம சொந்தக்காரரா இருக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது அல்லவா, கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். வேதம் அப்படித்தானே சொல்லுகிறது, நன்மையும் கிருபையும் தொடரும். அந்த நன்மையான ஆசீர்வாதத்துக்கு நாம் சொந்தக்காரரா இருக்கிறோமா? அந்த நன்மையான ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் சொந்தக்காரரா இருக்கிறீர்களா? அந்த நன்மையான ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமென்றால், நாம் அனுபவிக்க வேண்டுமென்றால் ஆண்டவருக்கு நாம் என்ன பண்ணணும்? கீழ்ப்படிந்து காணப்பட வேண்டும். வசனம் சொல்லுகிறது, வருடத்தை நன்மையினால் முடிச்சூட்டுகிறார். வருடத்தை நன்மையினால் முடிச்சூட்டுகிறார். பாதைகளை ஆண்டவர் தாமே நெய்யான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், செழிப்பான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், கொழுமையான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், உச்சிதமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இந்த 8ஆம் மாதத்தில தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால் நம்மளை நிரப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். தேசம் தன் பலனை கொடுக்கும், தேசம் தன் நன்மையை கொடுக்கும். சந்ததியின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்முடைய தலைமையில் வைத்திருக்கிறார். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம், கர்த்தருடைய நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா. நம்முடைய தலையின் மேல அவருடைய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இந்த 8ஆம் மாதத்துல நீங்கள் நினைத்தபடியே, நாம் நினைத்தபடியே கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நிறைவு செய்வோமா? 81ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். உச்சிதமான கோதுமை, விலை உயர்ந்த ஃபுட்டை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வல்லவர். இதுவரைக்கும் விலை உயர்ந்த ஃபுட்டை கொடுத்து தேவன் நம்மளை ஆசீர்வதித்தது போல இனியும் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். அவர் போதுமானவராய் இருக்கிறார். உச்சிதமான கோதுமையினால தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். உங்கள் வீட்டின் எண்ணெயும், உங்கள் வீட்டின் தண்ணீரையும், உங்கள் வீட்டின் மாப்பேசுகிற தொட்டியும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய வீட்டின் ஆசீர்வாதத்தை எல்லாவற்றையும் இதுவரைக்கும் ஆசீர்வதித்து நிறைவாக்கினவர் இனிமேலும் உச்சிதமான கோதுமையினால தேவன் நம்மளை ஆசீர்வதித்து அவர் உயர்த்த வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார். கன்மலையின் தேனினால அவர் நம்மளை திருப்தியாக்குவார். கன்மலையின் தேன் என்று சொன்னால் முன்னமே நான் சொன்னேன், சந்ததியின் ஆசீர்வாதம். கிறிஸ்து தாவீதின் சந்ததியில வந்ததினால இப்போ கிறிஸ்துவின் மூலமா இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதம். கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லோருக்கும் ஆசீர்வாதம். கன்மலை எதை குறிக்கிறது? கிறிஸ்து இயேசுவை குறிக்கிறது. கன்மலையின் தேனினால தேவன் நம்மளை ஆசீர்வதித்து அவர் உயர்த்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறதான அன்பான எங்கள் பிதாவே, உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினால நாங்கள் உம்மண்டை வருகிறோம். இந்த நாளில தேவனாகிய கர்த்தர் தாமே நீர் எங்களோடு பேசின கிருபைக்காக நன்றி. எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காக நன்றி. தேவனாகிய கர்த்தர் தாம் ஆண்டவரே, அற்புதமாக ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின கிருபைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. கர்த்தர் நன்மையானதை தருவா, தேசமும் தன் பலனை கொடுக்கும். தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் உன் நடுவில பெரிய காரியம் செய்வார் என்று சொன்னது போல ஆண்டவர் தாமே இந்த ஆண்டவரே மாதத்துல, இந்த 8ஆம் மாதத்துல பெரிய காரியங்களை அப்பாவுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்துல நீ செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. வருடத்தை நன்மையினால் முடிச்சூட்டி அந்த பாதைகளை நன்மையினால் ஆண்டவரே நெய்யாய் பொழிய செய்வேன் என்று சொன்னது போல நெய்யான ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரை செழிப்பை கட்டளையிடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. நாங்கள் முறுமுறுக்காமல், நாங்கள் ஆண்டவரை வணங்கா கழுத்துள்ளவர்களா இல்லாமல், நாங்கள் ஆண்டவரை எப்போதும் உமக்கு கீழ்ப்படுகிறவர்களா
ஆண்டவரை எப்போதும் உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களாய் கர்த்தர் தாமே எங்களுக்கு உதவி செய்யுமையா. வருடத்தை நன்மையினால் முடிச்சுட்டுகிற தேவன் உச்சிதமான கோதுமையினால எங்களை ஆசீர்வதியும். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். இதுவரைக்கும் உச்சிதமான கோதுமையினால ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரை இனியும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து எல்லா தேவைகளையும் அப்பாவுடைய குடும்பங்களுக்கு ஆண்டவரை நீ சந்திக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த வார்த்தை கேட்கிற ஆண்டவரை கேட்டுக்கொண்டு இருக்கிற இன்றைக்கு தான் ஆண்டவரை இந்த இணையதளத்தின் மூலமா அப்பா கேட்பார்களானால் அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. இந்த 8ஆம் மாதம் ஆண்டவரே அப்பா தேசத்தின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க தேவன் அனுக்கிரகம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சதா காலமும் சகல பரிசுத்தவான்களுடன் தேவனுடைய வருகை வரைக்கும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.